தெரியுமா சோனி? வா பூமாரி, வா 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 பூமாரி. சோனி, நீ என்ன பெரியம்மா கூட கடைக்கு போறியா இல்ல வீட்ல தான் இருக்கிறியா? நான் இப்பதான் சோனியை கூப்பிட்டுட்டு இருந்த பூமாரி. அவ வரலன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி தனியா இருக்கணுமே நினைச்சேன். சரி பரவாயில்ல, நீ வந்துட்ட. நீ கடைக்கு வரியா இந்த சோனி கூட இருக்கிறியா? இல்ல பெரியம்மா, நானும் வரல பெரியம்மா. நானும் சோனி வேணா வீட்ல இருக்கிறோம். சரி சோனி அதான் உங்க கூட ஏதாவது வந்துருவாளா என்னமோ நினைச்சிட்டு தான் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்தேன். சரி அம்மா அங்க வந்து முக்கில் நிக்கிறேன்னு சொன்னாங்க பெரியம்மா. நானும் சோனி வேணா வீட்ல இருக்கிறோம், நீங்க வேணா போயிட்டு வாங்க. அப்படியா பூமாரி? சரி சோனி கூட இருக்கிறியா? சரி சோனி, நீ பூமாரி வீட்லயே இருங்க. சரியா? சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிற, மத்தியானம் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. சரிம்மா, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஆனா நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வாமா, சரியா? நீ பாட்டுக்கு உனக்கு மட்டும் தேவையானது வாங்கிட்டு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்காம வந்துடாதம்மா. சரிடி சரிடி, எல்லாம் வாங்கிட்டு வர மறக்காம. அதான் சீட் எழுதி கொடுத்துருக்கறீ, அப்புறம் என்ன? சீட் கொடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட போறாங்க. சரிம்மா, சரி நீங்க போயிட்டு வாங்க. நானும் பூமாரியும் வீட்லயே இருக்கிறோம். சரிடி பூமாரி, சரி பார்த்து இருங்க சாமி. சரிங்க பெரியம்மா. நல்ல வேலை பூமாரி நீ வந்த, இல்லாட்டி நான் தனியா இருந்துட்டு போர் அடிக்கும் எனக்கு. இவங்க கூட யார் கடைக்கு போறது? இவங்க அங்க போவாங்க இங்க போவாங்க, சும்மா எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு சரிப்பட்டு வராது. நீ வரமாட்டேன்னு நினைச்சு நானும், அதனாலதான் நானும் முன்னாடியே வரலன்னு சொல்லிட்டேன். சரி வா, நம்ம கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாடிட்டு அப்புறமா ஏதாவது சாப்பிடுவோம். சரி சோனி. சிம்ரனும் வர்றாந்தாலும் வருவான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா கடைக்கு போவாங்க, அவளும் தனியா இருக்க மாட்டேங்குதான் வருவான்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், சிம்ரன் வந்தா இன்னும் ஜாலியா தான் இருக்கும். சோனி, மழை வர மாதிரி இருக்குது, வாடி உள்ள போலாம். மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, மழை வர போகிறது. குழம்பு கொதிக்குது, வாசனை அடிக்குது, இப்போ எனக்கு பசிக்குது. சோனி, அங்க பாருடி, சிம்ரன் வந்துட்டாடி. ஹேய் சிம்ரன். ஹாய் சோனி. ஆட்டத்தை நிப்பாட்டிட்டு வாங்கடி உள்ள போலாம். சிரிச்சு சிரிச்சு வந்தாலே, தெரிக்க விட்டா வந்தாலே, திருத்தி விட்டா வந்தாலே, திட்டம் உண்டாலே. சேட்டை வந்தாலே, சேட்டு செய்ய வந்தாலே, பேட்டதுலோன் வந்தாலே, வேட்டைய நல்லையே. சோனி, சிம்ரன் போது வாங்கடி. என்ன சிம்ரன், நீ உங்க அம்மா கூட போகலையா? இல்லை சோனி, அவங்க எங்கே டவுன் ஹால் போகிறானாங்க. அவங்க கூடையெல்லாம் போனால் போர் அடிக்கும். நீ வரையன்னு கேட்ட உங்கள் அம்மா கிட்ட, வரலன்னு சொன்னாங்க. சரி அப்போ நான் சோனி வீட்டுக்கு போய் சோனி கூடயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டேன் டெய். சரி வா வா, நீ வந்து ஜாலியா தான் இருக்குது. சரி வா சோனி, நம்ம போய் ஊஞ்சல் விளையாடலாம். வா சிம்ரன். என்ன ஊஞ்சலா? ஊஞ்சலெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களா? ஏன் சோனி? இருக்கு சிம்ரன், கட்டி தான் வச்சிருக்கோம். போர் அடிச்சா அப்பப்ப ஆடிக்குவோம். சரி வா சிம்ரன். சீதா, சின்ன புள்ள வந்துட்டீங்களா? வாங்க அண்ணி. வாங்க காளிமாக்கா. என்ன சீதா, போலாமா? நேரம் ஆயிடுச்சாட்டு இருக்குது, பஸ் வர நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அக்கா, இந்த நிலாவி மலரை இன்னும் காணக்கா, அவங்களுக்காக தான் இங்க நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் 2 பேரையும் காணோம். ஏன் சின்ன புள்ள, ஃபோன் பண்ணி சொன்னியா? நீ இங்கதான் வந்து நிக்க சொன்னியா? சொல்லியிருக்கிறக்கா, இங்கே தான் வந்து நிற்க சொன்னேன். இன்னும் காணும்க்கா அவங்கள. அதான் மலர் வந்துட்டாலாட்டு இருக்குது. வா மலரு, ஏன் இந்நேரம்? இந்த நிலா வேற இன்னும் காணோம். அதுவாக்கா, சரி என்னென்ன தீர்ந்துருக்குதுன்னு அதான் பார்த்துட்டு போகலாம். நானும் கவனிக்கவே இல்லையாக்கா. சரி அதான் சமையல் கட்டுக்குள்ள போய் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்தக்கா. அதில் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சாட்டு இருக்குது. ஏன் சீதா, உனக்கு நிறைய வாங்கணுமா? எப்பவும் போலதாக்கா. அக்கா பேசாம இந்த வாட்டி கடையை மாற்றி வாங்கலாக்கா. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஹோல்சேல் கடையிலே போய் வாங்கிட்டு இருக்கிறோம். பேசாமல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கலாமாக்கா? எதுக்கு சின்ன புள்ள அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எப்பவும் போல வாங்கிட்டு போலாம் விடு. ஆமா சின்ன புள்ள, அந்த மாதிரியெல்லாம் வாங்காத. பொருள் எல்லாம் நல்லா இருக்குமா என்னமோ தெரியல. நம்ம எப்பவும் வாங்குற கடையிலேயே வாங்கிட்டு வரலாம். இல்லைக்கா, அங்கேயும் பொருளெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாக்கா வச்சுருப்பாங்க. எல்லா பொருளுமே ஒரே பக்கமே கிடைக்கும். நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் பாருங்க. ஆமாக்கா, சின்ன புள்ள சொல்ற மாதிரி எல்லாமே அங்க கிடைக்குக்கா. நம்ம இங்க கூட 2-3 கடைக்கு போய் போய் வாங்குவோம். அங்கனா எல்லாமே இருக்கு, ஒரே கடையிலே இருக்கும். நமக்கு எது வேணுமா பார்த்து எடுத்துட்டு வந்துடலாம்க்கா. ஆமாக்கா, பாருங்க மலரக்கா கூட சொல்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல, எல்லாரும் அங்கே போய் வாங்குறாங்க. நம்ம மட்டும் தான் போகிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி கடைக்கே போயிட்டுருக்குறோம். வாங்க, அங்கே போய் வாங்கினா கொஞ்சம் வித்தியாசமாவாச்சும் இருக்குல்ல, வாங்கி தான் பார்க்கலாமே ஒரு நாளைக்கு. அதுக்கு இல்ல சின்ன புள்ள, அங்க எல்லாம் விலை ஜாஸ்தியா இருந்தாலும் இருக்குடி. நம்மனா நம்ம கடையில வாங்குற மாதிரி தான் நம்ம விலை வச்சு தான் காசு கொண்டு வருவா. அங்க போய் எவ்வளவு விலை வாசி இருக்குதா, எச்சா சொன்னாங்கன்னா என்னடி பண்றது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எச்செல்லாம் இருக்காதுக்கா, அதே விலையாதாக்கா இருக்கும். என்ன காளிமாக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? சின்ன புள்ள அதே விலையா தான் இருக்குதுன்னு சொல்றா. சீதா, எனக்கு என்னமோ இவங்க சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது
சீதா. பேசாம நாம எப்பவும் போல வாங்கிட்டு போலாம் சீதா. என்ன ஒரே டிஸ்கஷனா இருக்குது? ஏண்டி இந்நேரம் இவ்வளோ நேரமாடி நீ வர்றக்கு நாங்கள் எந்நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கிறது? பேசாமல் உன்னை விட்டுட்டு போயிடலான்னு நினச்சிட்டு தான் யோசனை பண்ணிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் 2 நிமிஷம் நீ லேட்டாக வந்துருந்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருந்திருப்போம். ஆ? என்ன சின்னப்புள்ள, என்னை விட்டுட்டு போறக்கு இருந்தீங்களா? எப்படி இருந்தாலும் நான் வந்துருவேன்லடி. ஆமாம், நீ வருவேன் ஆடி அசைஞ்சு. அது வரைக்கும் உனக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கணுமா? என்ன சின்னப்புள்ள பண்றது? போறப்ப எங்க மாமியார் வேற புடிச்சு அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, அது இல்ல இது இல்லன்னு பெரிய லிஸ்டா சொல்லிட்டு இருக்குது. அதையெல்லாம் கேட்டுட்டு வர்றதுக்குள்ள எனக்கு நேரமாயி போச்சுடி. சரி வா போகலாம், வந்து தொலை. என்னக்கா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா பேசி? வேண்டாம் சின்னப்புள்ள, அங்கெல்லாம் போனா வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு தாண்டி தோணுது. உங்க அண்ணி சொல்ற மாதிரி பேசாம நம்ம எப்பவும் போலவே வாங்கிட்டு போலாம்டி. என்னக்கா சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்க போறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன சின்னப்புள்ள பேசிட்டு இருக்கிறீங்க? அதுவாடி நான் எப்பவும் போலயே இந்த கடையிலே ஹோல்சேல் கடையிலே வாங்கிட்டு இருக்கிறோமே. சரி இந்த வாட்டி வேணால் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் வாங்கலான்னு சொன்னேன். அங்கே வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு அக்கா சொல்கிறாங்க. அது தாண்டி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியா அக்கா? ஆமாக்கா, இப்பெல்லாம் அங்கெல்லாம் ஆஃபர் எல்லாம் போட்டுருக்குறாங்கக்கா. அதனால பேசாம சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி நம்ம இந்த வாட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே போய் வாங்கலாமே. என்ன நீலாம் சொல்ற? ஆஃபர் போட்டுருக்குறாங்களா? அக்கா அப்படின்னா நம்ம போலாம்க்கா. ஆஃபர்னா எல்லாம் விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்கக்கா. கம்மி பண்ணி தருவாங்களா? என்ன காளிமக்கா சொல்றீங்க? விலை கம்மியா போட்டு தருவாங்களாமா? சரி சீதா, எங்கே கிளம்பி வாங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு. இங்கே நீங்க எல்லா கதையும் பேசிட்டு இருப்பீங்க. சரி, நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரி வாங்க போலாம், இங்க ஒரு பக்கம். எனக்கு என்ன? சரி வாசனை போல, இன்னைக்கு ஒரு நாள் போய் பார்க்கலாம். அப்படி வாங்க வலிக்கு. உங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டலான்னு பார்த்தா நீங்கள் என்னடாட இவ்வளோ நியாயம் பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து பாருங்க அங்கே என்னென்ன இருக்குதுன்ற எல்லாம். அக்கா இதுதாக்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. இங்கே எல்லா பொருளும் கிடைக்கும் சரியா? உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்க. அங்கே ஒரு வண்டி நிற்கும், அந்த வண்டி எடுத்து தரேன். அதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் பில் போடுற பக்கம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் பில் போட்டுருவாங்க. நம்ம காசு கொடுத்து எல்லா பொருளும் அவங்களே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கம்மனு தூக்கிட்டு போனால் போதும் சரியா? இல்லாட்டி அவங்களே கூட நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கக்கா. அப்படியே சின்னப்புள்ள, நமக்கு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமா? எல்லாம் விலை கம்மியா தானடி இருக்கும். அக்கா ஆமாக்கா, நான் தான் சொன்னேன்ல இப்பெல்லாம் ஆஃபர் போட்டுருக்குறாங்கக்கா, நியூ இயர் ஆஃபர் மாதிரி. அதனால எல்லாம் ரேட் கம்மியாக தான் வச்சு போட்டுருக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுங்க சரியா? சரிக்கா, நீங்கள் உங்கள் வேணுங்கிறது நீங்கள் எடுத்து போடுங்க. நாங்கள் அந்த பக்கம் போய் எங்களுக்கு வேணுங்கிறது பார்த்துட்டுக்குறோம். சரி சின்னப்புள்ள. சரி வாங்க காளிமக்கா, நம்ம போய் அந்த பக்கம் போய் எடுக்கலாம் வாங்க. அது ஏதோ வண்டி இருக்குதுன்னு சொன்னாலே அதை எடுத்துட்டு வரலாம் வாங்க காளிமக்கா. சரி நட சீதா வா. என்ன மலரு, நீ எங்க கூட வரையே இல்லை அவங்க கூட பார்த்துட்டு இருக்கிறியா? அக்கா எனக்கு இங்க கொஞ்சம் பொருள் எடுக்கணும், நான் இங்க எடுத்துட்டு அப்புறம் அந்த பக்கம் வரேன்க்கா. சரி மலரு, சரி எடுத்துட்டு வா, நான் அந்த பக்கம் போய் எடுத்துட்டு இருக்கிறேன். அக்கா வாங்க, நம்ம போய் அந்த வண்டி எடுத்துட்டு வரலாம். சின்ன புள்ள இந்த வண்டியான்னு பாருடி. ஆமாக்கா ஆமாக்கா, இந்த வண்டி தாக்கா. என்னக்கா நீங்கள் வண்டி சைஸ் விட கம்மியாக இருக்கிறீங்க. சரி எப்படியோ தள்ளிட்டு போங்க. சரி வேணுங்கிறது எடுங்க சரியா? உங்களுக்கு எட்டுலன்னா நான் என்கிட்ட சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். சரி சின்னப்புள்ள. நம்ம போய் நமக்கு வேணுங்கிறத எடுத்து போடலாம். சின்னப்புள்ள எனக்கு போதும் சின்னப்புள்ள, உன் பேச்சு கேட்டு நிறைய வாங்கியிருக்கிறேன். வேலை கம்மின்னு சொன்னனாலதான் சின்னப்புள்ள இவ்வளவு வாங்கியிருக்கிறேன். இல்லாட்டி நான் இவ்வளோலாம் எடுக்க மாட்டேன்டி. சரிக்கா, விலை கம்மியாக தாக்கா வரும். என்ன சீதா, நீ எல்லாம் எடுத்துட்டியா? நானெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறக்கா, பில் போடுறதுக்கு கொடுக்கணும். நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சீதா. பில் போடுறதுக்கு வச்சுட்டு வந்தேன். அதே நம்ம நேரமாக மாட்டிருக்குது பில் போடுறதுக்கு. அங்க 2-3 கூட வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் போட்டுட்டு தான் நாங்க போடுவாங்களாட்டு இருக்குது. எங்க இந்த நிலாவும் மலரி காணோம்? தெரியலக்கா, நானே உங்களை பார்த்து ரொம்ப நேரமாச்சு. எங்க சின்ன புள்ள அவங்க 2 பேரு? அவங்க 2 பேரும் அந்த பக்கம் எடுத்துட்டு இருந்தாங்கக்கா. போ சின்ன புள்ள, உங்களை பார்த்து கூட்டிட்டு வாடி. நாங்க இங்க பில் போடுற பக்கம் நின்றுட்டு இருக்கிறோம். சரிங்க அண்ணி. சீதாக்கா இது பில் போடுறதுக்கு கொண்டு போய் வைங்க. நான் அவங்க 2 பேரும் எடுத்தாச்சான்னு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன். சரி சின்ன புள்ள, போயிட்டு வா போ. இவளுக்கு வேற எங்கே போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. போய் எந்நேரமாச்சு இன்னுமா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னதான் வாங்கிட்டு இருக்கிறாளுங்களோ. என்னடி வாங்கியாச்சா? வாங்கியாச்சு சின்ன புள்ள, பில் போடுறதுக்கு தான் வச்சிருக்கிறேன். சரி அங்க போட்டுட்டு இருந்தாங்களா, சரி அதான் ஏதாச்சும் மறந்துட்டுமா அப்படின்னு ஒரு ரவுண்டு மறுபடியும் பார்த்துட்டு போகலான்னு நினச்சிட்டு நானும் மலரக்காவும் அப்படியே வந்தோம். அப்படியா?
சரி சரி வாங்கடி, பில் போடுறதுக்கு போகலாம். இங்கே நின்றுட்டு இருந்தா நேரம் ஆயிட்டு இருக்குது. இல்லை எல்லாருமே வாங்கியாச்சாட்டு இருக்குது, வாங்க போகலாம். ஏ சின்ன புள்ள, அடியே சின்ன புள்ள. சீதாக்கா, ஏன் சீதாக்கா கோவமா இருக்கிறீங்க? என்னாச்சு திடீர்னு உங்களுக்கு? அடியே எல்லாம் உங்களால தான்டி. உங்க பேச்சு கேட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் கோவப்படாம என்ன பண்றது? அப்பவே சொன்னாங்க இந்த காளிமாக்கு எங்க பேச்சு கேட்டாங்க போக வேண்டான்னு. நான் கேட்காம தப்பு பண்ணிட்டேன்டி. ஏன் சீதாக்கா இப்போ கோவப்படுற மாதிரி என்ன ஆகி போச்சு? அடியே பில் எவ்வளவு வந்திருக்குதுன்னு தெரியுமாடி? நான் இவ்வளவுக்கெல்லாம் வாங்கினதே இல்லடி இது நாள் வரைக்கும். நானும் பில்லு கேட்டது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுடி. என்னக்கா சொல்றீங்க? அப்படி எவ்வளவு வந்திருக்குது? அடியே அவ சொன்னப்ப கூட நான் கேட்கலடி. நீ சொன்னீ ஆஃபர் ஆஃபர் உன் பேச்சு கேட்டுதான் இங்க வந்த. எல்லா பில்லும் போட்டாச்சுடி. மொத்த பில் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? 80,000 ரூபாடி. 80,000 ரூபாய் வந்திருக்குது பில்லு. எனக்கு மட்டுமே 22,000 ரூபாய் பில் வந்திருக்குதுடி. என்ன சீதாக்கா சொல்றீங்க? உங்களுக்கு மட்டுமே 22,000 ரூபாய் வந்திருக்குதா? இப்போ என்னோட பில்லெல்லாம் எவ்வளோக்கா வந்திருக்குது? எங்க மாமியாரே ஒரு 3,000 ரூபாய் தான் கொடுத்து விட்டாங்க. அதுக்குள்ள வரலையா? எச்சா வந்திருக்குதா? அடியே எனக்கு 22,000, காளிமாக்காக்கு 24,000 ரூபாய் வந்திருக்குது. உன்ற பில்லு 13,000 ரூபாய் வந்திருக்குது. மலருக்கு 14,000 ரூபாய், சின்ன பிள்ளைக்கு 11,000 ரூபாய் வந்திருக்குதுடி. போ எல்லாம் கட்டிட்டு வாங்கிட்டு வாங்க. எனக்கு காளிமாக்காக்கு வேண்டாப்பா. காளிமாக்கா வச்சுட்டு வெளியே ஓடிட்டாங்க. நானும் ஓட போறேன். இப்போ நீங்க இருந்து வாங்கிட்டு வாங்க எல்லாத்தையும். நம்மள ஆள் விடுங்க சாமி. எனக்கு இந்த ஜாமானுமே வேண்டாம். நானே ஒரு 5,000 ரூபாய் தான் எடுத்துட்டு வந்தேன். கொண்டு வந்து பில் போடுறதுக்கு 22,000 ரூபாய் வச்சிருக்கிறாளுங்க. ஐயோ ஐயோ, இவ்வளவு பேச்சு கேட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சே. ஐயோ என்ன சின்ன புள்ள இப்படி ஆகி போச்சு. என்ற புருஷனே எனக்கு ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கோன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாரு. இதென்ன இவ்வளவு விலை ஆகி போச்சு? ஏ சின்ன புள்ள, இவ்வளவு வரும் முதல்ல நீ சொல்லியிருக்கலாம்ல சின்ன புள்ள. எனக்கு தான் இதை பத்தி எல்லாம் தெரியாது. அக்கா எனக்கே தெரியாதுக்கா இவ்வளோ விலையெல்லாம் வரும்னு. ஏண்டி நீலா, இதுல வேற நீ ஆஃபர் ஆஃபர்னு சொன்னியேடி. நான் உன் பேச்சும் கேட்டுட்டேன்டி. ஐயோ அவங்க 2 பேரும் இப்ப வெளியே ஓடிட்டாங்களே. எனக்கு இந்த ஜாமான வேண்டாப்பா. நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். இவ்வளவு விலை கொடுத்தாலும் என்னால வாங்க முடியாதுப்பா. ஏ சின்ன புள்ள, பேசாம வாடி, நம்மளும் ஓடிடலாண்டி. இவ்வளவு எல்லாம் பில் போட்டு வாங்க முடியாதுடி நம்மளால. ஏ நிலா, இந்த பக்கம் போனால் அந்த பில் போடுறதுக்குள்ள இதெல்லாம் வாங்குங்கன்னு சொல்லி நிப்பாடி. இப்போ எப்படிடி தப்பிச்சு போடுறது? வேற ஏதாச்சும் வழி இருக்குதான்னு பாருடி. ஏ சின்ன புள்ள, அந்த பக்கம் ஒரு வழி இருக்குதுடி. அது அந்த பக்கம் போற வழி ஏற்றிருக்குது. வாடி அந்த பக்கம் பூந்து ஓடிடலாண்டி. இந்த வழியில போனா அந்த புள்ள நம்மள பாத்துருவாடி. இவங்க வேற பத்தாததுக்கு எல்லா பொருளும் வச்சுட்டு வேற போயிட்டாங்க. நம்ம உள்ள இருக்கிற நினைச்சுதான் அவங்கள விட்டுக்குறாங்க. பேசாம வாடி, நம்ம இந்த பின்பக்கம் ஒரு வழி இருக்குதுடி. அதுல பூந்து ஓடிடலாண்டி. வாடிடி. அப்படியாடி வழி இருக்குதா? அப்பா ரொம்ப நல்லதா போச்சு. சீக்கிரம் ஓடுடி, வாடி போகலாம். ஐயோ சீதக்கா வேற மேலே ரொம்ப கோபமா இருக்கிறாங்களாட்டு இருக்குது. சீதக்கா, என்னடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்ல சீதக்கா, இவ்வளவு பில் கொடுத்து யார் வாங்குறது? அவ்வளவுதான். நான் இதெல்லாம் வாங்கிட்டு போனேன்னா நாங்களும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டக்கா. ஏன் இல்ல, நீ தான் ஆஃபர் ஆஃபர்னு சொன்ன. நான் அப்பவே சொன்னேன்ல, இங்கெல்லாம் வந்தா நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம எப்பவும் போல வாங்கிட்டு போலான்னு. என்றவே யாராச்சும் கேட்டீங்களா? சீதாவையும் சேர்த்து கிழிச்சிட்டு வந்துட்டீங்க. இப்போ வேற அவளும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறான். இவ்வளோ நேரம் எடுத்து ஜாமானமெல்லாம் எடுத்து போட்டது எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. இன்னைக்கு பொழுதே போயிருச்சுடி உங்களால. ஒரு வேலையும் ஆகல, வந்த வேலையும் பார்க்கல. இப்படியே நாள் பூரா வீணாக்கிட்டீங்கடி. ஆஃபர் ஆஃபர்னு தாக்க சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ ரேட் எல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியலக்கா. சரி உடுசிக்கா, வா நம்ம ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு நம்ம எப்போ வாங்குற கடையிலே வாங்கிட்டு போகலாம். இனி இவ்வளோ பேசி என்ன ஆக போகுது? வா. 22,000 ரூபா சொன்னது எனக்கு அப்படியே மூச்சு நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சுக்கா. கொஞ்சம் மயக்க வர மாதிரி ஆகிப்போச்சு. நானும் ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா தான் வாங்குவேன். ஆமாம் சீதா, எனக்கே அப்படிதான் இருந்தது. நானும் இவ்வளோக்கெல்லாம் வாங்கவே மாட்டேன். நானும் ஒரு 7 ரூபாக்குள்ளே தான் வாங்குவேன். இப்போ இங்கே எனக்கே பாரு 24,000 ரூபா சொல்லிட்டாங்க. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், ஐயோ நமக்கு இது வேண்டாப்பா, நம்ம வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏசன போல உங்கள் மாமியார் உனக்கு நிறைய காசு கொடுத்துட்ருக்குறாங்களே என்ன? அட ஏங்கன்னு நீங்கள் வேற. அதுவே ஒரு 3,000 ரூபா தான் கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. இங்கே பார்த்தா 13,000 ரூபா சொல்கிறாங்க. நான் இனி 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? ஐயோ நானே தெரியாமல் வந்துட்டேன். நீ இனிமேல் இங்கெல்லாம் வரவே கூடாது. நாம் எப்பவும் போல் வாங்கிட்டு போயிடலாம். நீ ஏன் மலரு, நீ வாங்கலையா? நிலா, நீ தான் ஆஃபர் ஆஃபர்னு சொன்னா நீயும் வாங்கலையாடி? அட போங்க காளிமாக்கா, பில்லு இவ்வளோ சொன்னது நாங்களே எகிரி குதிச்சு ஓடி வந்திருக்கிறோம். நீங்க வேற. வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.